நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடிடும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் அறம்பணி போற்றி செய்வோம், அறம்பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S. ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S. ரோசி, M. தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். அனுபவம் நிகழ்ச்சியில் அறிவியல் பாலம் தொடரில் அறிவியல் ஆளுமை குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் செந்தூர் குமரன் ஐயா தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக நேர்காணலில் இணைகிறார். இவர் 2019 மற்றும் 2020 ஆண்டிற்கான நீர்வள மேலாண்மை தேசிய விருதினை பெற்றுள்ளார். சிறந்த சேவையாற்றியமைக்கான மாநில அளவிலான விருதினை 5 முறை பெற்றுள்ளார். FFS எனப்படும் வயல்வெளி பள்ளி வடிவத்திற்கான மாநில அளவிலான விருதினை பெற்றுள்ளார். உப்பு நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் காந்த சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்கான மாநில அளவில் விருதினை பெற்றுள்ளார். குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவராக கடந்த 3 ஆண்டுகளில் பயணம் செய்தபோது அந்நிறுவனத்திற்கு 37 விருதுகளை பெற்றுத்தந்துள்ளார். மாநில, மாவட்ட, தேசிய, சர்வதேச மற்றும் விஞ்ஞானிகள் விவசாயிகளுக்கான விருதினையும் பெற்றுத்தந்து அந்நிறுவனத்தினை சிறப்பித்துள்ளார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக நேர்காணலில் இணைகிறார். இவருடன் சந்தித்து உரையாடுபவர் S. ரோசி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல்ல இணைவது KVK, அதாவது குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் செந்தூர் குமரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. உங்களோட விருதுகள் மற்றும் சேவைகள் எல்லாமே நம்மளோட முன்னுரையிலே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம நேயர்களுக்கு நீங்க உங்களை பத்தின சின்ன அறிமுகம் சொல்லுங்க ஐயா. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்ப துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமும் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்ங்க. உங்களுடைய சமுதாய வானொலி நல்ல ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரீச்சில் நல்லா போய்கிட்டு இருக்குது. நிறையா அதை அறிகிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த இதில் பங்கேற்பதில் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பாக எனக்கு உள்ளபடியே நீங்கள் பங்கு கொடுத்தமைக்காக நன்றி. சரிங்க ஐயா.
குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் வந்து மக்களுக்கு என்னென்ன சேவைகள்லாம் வந்து செஞ்சுட்டு வரீங்க, அதை பற்றி நம்ம நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க ஐயா. இந்த வேளாண் அறிவியல் நிலையமானது குன்றக்குடியில் இருக்குது. இது வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய முழு நிதியுதவியோட தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட வழிகாட்டுதலின்படி இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கான ஏற்படுத்தப்பட்ட வேளாண் அறிவியல் நிலையம். இந்த வேளாண் அறிவியல் நிலையம் 50 ஏக்கர் பரப்பளவில் பல மாதிரிகளை உருவாக்கி விவசாயிகளுக்காகவும் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளை நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம். இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு வேறு துறைகள் மாதிரி இந்த துறையிலையுமே நாங்கள் வந்து ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம் பண்ணுறதில்ல. எந்தெந்த துறையில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வேளாண்மையில், கால்நடையில், மனையியலில், மண்ணியலில், மீன் வளத்தில், அதே மாதிரி தோட்டக்கலையில், இப்படி எல்லா துறைகளுக்குமே ஒரு 5-6 விஞ்ஞானிகளை உள்ளடக்கி அதற்கு ஒரு தலைவர், அந்த தலைவர் பொறுப்பில் தான் நான் இருக்கிறேன். இந்த எல்லா விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பம், அதாவது பல்கலைக்கழகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஃபார்மர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துவது எங்களுடைய தலையாய பணி. அதற்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்நிலை செயல் விளக்க திட்டம், வயல்வெளி சோதனை திட்டம், அந்த 2 திட்டங்களை செயல்படுத்துவோம். அப்போ அந்த வயல்வெளி சோதனை திட்டம் அப்படின்னா இப்போ உதாரணத்திற்கு அழகப்பா பல்கலைக்கழகமோ இல்லை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமோ அல்லது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமோ ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த தொழில்நுட்பம் கடைசி அந்த ஆராய்ச்சி யாருக்கு பயன்படுன்னு பார்த்தா அல்டிமேட் யூசர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் தான், அந்த விவசாயிகளுக்கு தான் அது கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே எங்கேயோ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம், இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இது குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை மகாராஷ்டிராவில் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் வந்து நம்ம மாவட்டத்திற்கு பொருந்துமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். அதை அந்த டெஸ்டிங் ஏஜென்சியாக நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் நாங்கள் பணியாற்றிட்டுருக்குறோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒரு நிலக்கடலை வெரைட்டியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க குஜராத்தில், அல்லது ஆந்திராவில் ஒரு எலுமிச்சை ரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ரகம் வந்து இங்கே நாங்கள் ட்ரையல் எடுப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து முதல்ல ஒரு 5 விவசாயிகளை சேர்த்து ஆராய்ச்சி நல்ல தெளிவான மிக சிறப்பாக செய்யக்கூடிய விவசாயிகளை செலக்ட் பண்ணி அங்கே நாங்கள் ஆராய்ச்சி திட்டல் அமைப்போம். அங்கே வந்து அந்த பயிருடைய விதை முதல் அறுவடை வரை, விற்பனை வரை அவங்களுக்கான எல்லா தொழில்நுட்பத்துக்கு வாரத்திற்கு 1 முறை 2 முறை நாங்கள் விஞ்ஞானிகள் போய் அந்த வயலில் பார்த்துட்டு வந்துட்டு அதற்கு தேவையான இடைஞ்சல்கள் எது இருந்துச்சுன்னா அதை நாங்கள் சரி பண்ணி விடுவோம். அதே மாதிரி அது வந்து முதலிருந்து அதை செஞ்சு பார்ப்போம். அப்படி 5 விவசாயிகளுக்கும் யூனிஃபார்மாக ஒரு சக்ஸஸ் வந்துச்சு, ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னா இது வந்து இந்த ட்ரையலை எப்படி எடுப்போம்னா ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் அப்படிங்கிற OFT அதுக்கு பேர். ஆன்ஃபார்ம் டெஸ்டிங்னா வயல்வெளி சோதனை திட்டம். இந்த வயல்வெளி சோதனை திட்டத்துக்கு நாங்கள் குறைந்த விவசாயிகளை மட்டும் சேர்த்துட்டு அவங்கள்ட்ட ஆராய்ச்சி பண்ணுவோம். அது வெற்றி அடைஞ்சிருச்சு, நல்லா இருக்குது, அந்த தொழில்நுட்பம் இங்கேயும் அதே மாதிரி சிறப்பாக இருக்குது அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு 10 விவசாயிகளை, அதாவது மொத்தம் 20 விவசாயிகளை உள்ளடக்கி முதல்நிலை செயல் விளக்க திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கொண்டு போவோம். இதே 5 விவசாயிகள் வந்து அந்த 20 விவசாயிகளில் யார் யாரெல்லாம் பங்களிப்பாளர்கள்னு பார்த்தோம்னா மிகச்சிறந்த விவசாயிகள் இருப்பாங்க, ப்ரொக்ரெசிவ் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து விவசாயம் செய்வாங்க, சில தொழில்நுட்பத்தை செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸு. சில பேர் வந்து முரணாக இருப்பாங்க. அவங்க எல்லா விவசாயிகளையும் உள்ளடக்கி அந்த முதல்நிலை செயல் விளக்க திட்டத்தை செயல்படுத்துவோம். இதுலேயுமே எங்களுக்கு முழு வெற்றி கிடைச்சதுன்னா அதற்கப்புறம் இதை துறைகளுக்கு சொல்லுவோம். இந்த தொழில்நுட்பம் மிக சிறப்பாக இருக்குது, இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு மானியத்தின் மூலம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை பரப்புங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அந்த 2 பணியை செய்கிறது தான் வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கியமான வேலை. இது நாங்கள் கால்நடையில் பண்ணுவோம், மனையியலில் பண்ணுவோம், மண்ணியலில் பண்ணுவோம், தோட்டக்கலையில் பண்ணுவோம், வேளாண்மை துறையில் எல்லா பயிர்களுக்குமான அந்த தொழில்நுட்ப பரவலுக்கான இந்த 2 டூல் பயன்படுத்துவோம். இதுதான் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கியமான பணி இந்த 2மே. சரிங்க ஐயா, இந்த வேளாண் அறிவியலில் வந்து இப்போ மக்களுக்கான என்னென்ன பணிகள்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இப்போது இங்கே என்னென்ன துறைகள் இருக்குதுங்கிறத மக்களிடம் பகிர்ந்துக்கோங்க ஐயா. இங்கே வேளாண்மை துறை இருக்கும், கால்நடை பராமரிப்பு துறை இருக்கும், நிறைய துறைகள் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில். இப்போ அவங்க அங்கே பணியாற்றுகிற அதிகாரிகள், அதாவது வேளாண்மை அலுவலர்கள் அல்லது வேளாண்மை உதவி இயக்குநர்கள் அல்லது தோட்டக்கலை அலுவலர்கள், உதவி இயக்குநர்கள், கால்நடை மருத்துவர், ஸோ இவங்களுக்கு தேவையான உயர் தொழில்நுட்பங்களை எங்கள் கேவிகே மூலம் வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் அவங்களுக்கு மாதம் 1 முறை அவங்களுக்கான ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி, அதாவது புத்தாக்க பயிற்சி கொடுப்போம். தீஸ் ஆர் ஆல் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவைலபிள். அந்த டெக்னாலஜிலாம் நீங்கள் விவசாயிகள் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அவங்களாம் நேரடி விவசாயிகள் தொடர்பில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கான உயர் தொழில்நுட்பங்களே புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பங்களே எங்களுக்கு வந்துடும் வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு. அவங்களுக்கு 3ஆவது பயிற்சி கொடுப்போம். இது 3ஆவது பணி, அதாவது களப்பணியாளர்களுக்கான பயிற்சி. அப்புறம் 4ஆவது பணின்னு பார்த்தாங்கன்னா விவசாயிகளுக்கு நேரடியாகவே அது வந்து 2 பயிற்சிகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். ஒன்று வந்து
ஆன் கேம்பஸ், அதாவது நிலைய பயிற்சி. விவசாயிகளுக்கு தேவைன்னா அவங்க நேரடியாக ஒரு 20 விவசாயிகள் வந்து இருந்து 50 விவசாயிகள் வரைக்கும் நேரடியாக வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு வந்துடலாம். அங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். சில விவசாயிகள் வர முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஊரில் வந்து அவங்க அசம்பிள் ஆகியிருந்தாங்கன்னா இங்கே விஞ்ஞானி மட்டும் நேரடியாக போயிடுவாங்க. நேரடியாக அந்த விஞ்ஞானிகள் அதற்கான இப்போ கால்நடையை பற்றி ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னா கால்நடை விஞ்ஞானி போயிடுவாங்க. அந்த கிராமத்தில் போய் அந்த பயிற்சி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் களப்பயிற்சி, ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த 4 தான் மேண்டேட்டரி ஆக்டிவிட்டி ஆஃப் கேவிகே, வேளாண் அறிவியல் நிலையத்துடைய முக்கியமான பணிகள். இந்த பணிகளை செய்வதற்காகத்தான் 5 விஞ்ஞானிகள் நான் சொன்ன மாதிரி வேளாண்மையில், தோட்டக்கலையில், மனையியலில், மண்ணியலில், மீன் வளத்தில், அதே மாதிரி இன்னொரு பயிற்சி, அந்த மாதிரி 5-6 விஞ்ஞானிகள் இங்கே பணியமைத்திருக்கிறாங்க. ஐயா, இப்போ நம்ம பகுதியில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம்ங்கிறது மக்களுக்கான மறுமலர்ச்சி. இப்போ இந்த பகுதியில் வந்து அதிகமாக யாரெல்லாம் வந்து பயனடைகிறாங்க, இளைஞர்களா இல்லை முதியவர்களா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க ஐயா? இல்லை, இங்கே வந்து தேடி வரவங்க ஃபுல்லாக நிறையா இளைஞர்கள் தான் வராங்க. முதியவர்கள் அப்படின்னா விவசாயிகள், அவங்களாம் பரம்பரையாக விவசாயம் பண்ணுறவங்க. அவங்களுக்கான உயர் தொழில்நுட்பத்து தேடல்கள் இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வைத்துக்கொண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் அவர்கள் இல்லம் தேடி சென்று அவர்களுக்கான அந்த முறைப்படியான தொழில்நுட்பத்தை கொடுக்குறோம். ஆனால் எங்களை தேடி வருபவர்கள் நிறைய இளைஞர்கள் தான், கிராமப்புற இளைஞர்களை பூராமே. இந்த மாவட்டத்தில், இன்னொரு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாருமே கிராமங்கள்லேருந்து வெளிநாடுகளுக்கு கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த வேளாண் அறிவியல் நிலையத்துடைய முக்கியமான ஒரு ஜெனரல் அவங்களுடைய அட்டிடியூடல் சேஞ்சுக்கு நிறையா நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, அவங்க வந்து ஏன் உங்கள்கிட்ட 2 ஏக்கர் நிலம் இருக்குது, இதை விட்டுட்டு ஏன் கூலி வேலைக்கு போகணும், அந்த 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணலாமே, ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கலாமே, அதன் மூலம் இவ்வளோ வருமானம் கிடைக்குங்கிற அந்த பயிற்சிகளை முறைகளையும் நாங்கள் அமைச்சு கொடுத்து, அதுக்கான திடல்களையும் அமைத்து கொடுத்து, அவர்களுக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததன் விளைவு என்னென்னா, நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10-15% வந்து மைக்ரேஷனை தடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ அதுவே வந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து அந்த இளைஞர்களுக்கு வாட்டிய பெரிய வழி அது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் சரிங்க ஐயா, குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாம் நீங்கள் கையாளுறீங்க, அது எப்படி மக்களுக்கு சென்றடைகிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது வேளாண் அறிவியல் நிலையம் வந்து உடைய பணி என்னென்னா, உயர் தொழில்நுட்பங்களே பரப்புதல். நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தெரியாது. இந்த எந்த ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் அந்த வேளாண் அறிவியலத்தினுடைய பணி முதல்ல கட்டமைப்பு நான் சொன்னது மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை வந்து வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, கால்நடை பராமரிப்பு துறை, மீன்வளத்துறை, இந்த துறைகளுக்கு வருவதற்கு முன்பாக வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு வந்துடும் எந்த ஒரு தொழில்நுட்பமே. அப்போ நாங்கள் பரிச்சாத்தியமாக டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டெஸ்டிங் ஏஜென்சிங்கனால டெஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்ல தொழில்நுட்பம்னா உடனே பரப்பி விட்ருவோம். நாங்கள் அது துறைகள் வாயிலாக வந்துடும். அப்படி பரப்பின ஒரு தொழில்நுட்பத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த சொட்டு நீர் பாசனம், இங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து நல்லா நிலத்தடி நீர் நல்லா இருந்திருக்குது. ஃபார்மர்ஸ்லாம் அந்த சோவர் கம்ஃபர்டபுள். அவங்க வந்து அந்த கிணத்து பாசனத்தை மறக்கிற சூழ்நிலை வந்துச்சு ஒரு காலத்தில். எப்போ வந்துச்சுன்னா 2004-05 சிவகங்கை மாவட்டத்தில் கிணறுகள் பூரா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிணறுகள் வற்ற ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு நீர் ஆதாரம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ குறைந்த அளவு தான் தண்ணி இருக்குது. அப்போ குறைந்த அளவு தண்ணீரை வைத்துக்கொண்டு ஒரு கிணத்துல நிறைய தண்ணி இருக்கும்போது அவங்க 5 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ தண்ணி பூரா குறைஞ்சதுக்கப்புறம் அவங்க 5 ஏக்கர் விவசாயம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருக்கிற தண்ணியை வச்சுட்டு ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ தான் நாங்கள் எடுத்த தொழில்நுட்பம் தான் சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனத்தை முதல்ல இந்த மாவட்டத்துக்கு அறிமுகப்படுத்தினது இந்த வேளாண் அறிவியல் நிலையம் தான். அப்போ 2002 அந்த சொட்டு நீர் பாசனம் 2002 இந்த உலகத்துக்கு, இந்த இந்தியாவில் வந்து பல இடங்களில் வந்து அப்போ அறிமுகமே ஆகாத சூழ்நிலை. தமிழ்நாட்டிலே நிறைய விவசாயிகளுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சூழ்நிலை, நீர் பற்றாக்குறை சூழ்நிலை வந்து குன்றக்குடி அடிகளார் அவங்களுடைய பண்ணைக்கு 100 ஏக்கரில் உள்ள தென்னந்தோப்பில் வந்துருச்சு. அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்குற பொழுது நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை சொன்னோம். அப்போ அவங்களும் முதலில் வந்து நாங்கள் நிறைய தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறோம், அதிலே மகசூல் கிடைக்கல, இந்த சொட்டு சொட்டாக ட்ரிப் இரிகேஷன் போகும்போது மகசூல் குறையாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நிச்சயமாக குறையாது, நல்ல தொழில்நுட்பங்க சாமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அவங்க அறிமுகப்படுத்தி 2002 2004 வரைக்கும் மிக சிறப்பாக எல்லா மரங்களையும் பாதுகாக்கப்பட்டது அந்த சொட்டு நீர் பாசனம் மூலம். நீர் தேவையும் கிட்டத்தட்ட 20-25% நீர் தேவை குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த குறைந்த அளவு தண்ணீரை வைத்துக்கொண்டு நிறைய ஏரியாவுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலம் பண்ணதோடைய விளைவு என்ன அப்படின்னா, 2004 வந்து இந்திய அளவில் வந்து மிகச்சிறந்த விவசாயிக்கான ஒரு விருது மத்திய அரசு கால்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ கால்ஃபர் பண்ணும்போது இந்த சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பங்கிறது மிகப்பெரிய தொழில்நுட்பம். அதை அறிமுகப்படுத்தின எந்த விவசாயியும் சிவகங்கை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தாத அந்த சூழ்நிலையில் திரு அடிகளார் வந்து அதை ஏற்று அறிமுகப்படுத்தி மிகச்சிறப்பாக செஞ்சதோட விளைவு அவர்களை நாங்கள் பரிந்துரை பண்ணி அனுப்பணும்.
ஒரு ஆன்மீக பயணத்தில் அவங்க பயணிச்சுட்டு இருந்தால் கூட ஒரு விவசாயி விருதுக்காக அவங்கள பரிந்துரை பண்ணி அனுப்பணும். அப்போ 2004 வந்து அவங்களுக்கு இந்தியாவின் தலைசிறந்த விவசாயிக்கான விருது கிருஷி சிரோன்மணி சம்மன்கிற விருது மத்திய அரசு கொடுத்தாங்க. ஸோ அந்த விருதுக்கு பின்னணியில் இருப்பதே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான். குறைந்த அளவு தண்ணீரை வைத்துக்கொண்டு நிச்சயமாக நிறைவான விவசாயம் பண்ணலாங்கிறதுக்கான அந்த உயர் தொழில்நுட்ப சொட்டுநீர் பாசனம் அதை அடிகளார் பண்ணாங்க. அதற்கப்புறம் 2006-07 வந்து பரிச்சாத்தியமாக 20 ஹெக்டேரில் அரசாங்க மானியத்தோடு நாங்கள் பண்ணோம். வேளாண் அறிவியல் நிலையம் சாலை கிராமங்கிற பகுதியில் பண்ணோம். அதை வைத்துக்கொண்டு 2வது வருஷம் வந்து 100 ஹெக்டேர் கொடுத்தாங்க. இன்றைக்கி லெவலில் வந்து நாங்கள் 20 ஹெக்டேரில் தூவின அந்த விதை இன்று வந்து 6800 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த சொட்டுநீர் பாசனம் சிவகங்கை மாவட்டம் முழுக்க பரவி இருக்குது. அதை வேளாண் அறிவியல் நிலையம் செய்யலை, ஆனால் பல துறைகளுக்கு நாங்கள் வழிகாட்டியாக இருந்து அவங்கெல்லாம் இன்றைக்கி மானியத்தில் விவசாயிகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அப்போ நீர் சிக்கனத்தை பயன்படுத்துவதற்கான உயர் தொழில்நுட்பங்கள் வந்து சொட்டுநீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், நிறைய பாசன முறைகளை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தி விவசாயிகள் செஞ்சிட்ருக்கிறோம். வேளாண் அறிவியல் நிலையமானது மானியம் வந்து கொடுக்கறது கிடையாது, பட் ஆனால் உயர் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொடுக்கறது ஒரு நிறுவனம். ரொம்ப நன்றிங்க ஐயா. கேவிகே வேளாண் அறிவியல் நிலையத்தை பற்றியும் மக்களுக்கு நீங்கள் செய்து வருகிற பணிகளை பற்றியும் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் கேவிகே செந்தூர் குமரன் ஐயா அவர்களின் நேர்காணலை கேட்கலாம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அனுபவ நிகழ்ச்சி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.